ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே பொன்னியுமே சந்திரசேகர் சமைக்க சொல்கிறாரு. சொல்லப்போனால் இந்த வீட்டில் இனிமேல் சாப்பாடு செய்யலாமா, எங்களுக்காக கொஞ்சம் செஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்டமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதனால பொன்னியுமே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க கேட்டதுக்காக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மாடியிலேருந்து வந்த சிவானி பாப்பாவுமே பொன்னியத்தை சமைக்கிறாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொன்னியோட சாப்பாடை சாப்பிட்றதுக்காக அவங்களுமே அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முகம், சந்திரசேகர், அதுக்கப்புறம் சக்தி, சிவானி பாப்பா எல்லாமே இந்த பக்கம் பொன்னியோட சாப்பாடை சாப்பிட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னி சமைச்சிட்டு போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பவானியுமே சமைக்கணும்னு ரெடியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொன்னி சமைச்ச சாப்பாடை எல்லாருமே ரொம்ப ஆசையோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுந்தருக்குமே ரொம்பவே கடுப்பாகுது. இவரோட சாப்பாடை சாப்பிடவே முடியலையே, இந்த மாதிரி பொன்னியோட சாப்பாடு கூட நல்லா இருக்கும், இந்த சாப்பாடுக்காக வேணா அவளை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் சுந்தரோட முகத்தை பார்த்து சண்முகம் எடுத்துக்கிட்டு, என்னாச்சு மாமா, உங்களுக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, என் பொண்டாட்டியோட சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பவானி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பவானி சமைச்ச சாப்பாடையுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஆசையோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை. சொல்லப்போனால் இந்த பக்கம் ஜெயாவே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆகிடுது. என்னடா இந்த சாப்பாடு இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு, எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்கு போதும், போட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்ட சாப்பாடை மட்டும் சாப்பிட்றதுக்காக அவங்களுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சுந்தர் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் அத்தைக்கு நிறைய சாப்பாடு போட்டு சொல்லணும்னா அவங்க தான் ரொம்ப பசியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜெயாவுமே கோத்து விடுறாங்க. அப்போ ஜெயாவுமே இந்த பக்கம் சுந்தர ஒரு மாதிரி பார்த்தாலும் வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போதுமா உன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுமே நிறுத்த சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பவானிக்குமே புரிய வருது, சொல்லப்போனால் நம்மளோட சாப்பாடு டேஸ்ட்டாகவே இல்லை, நமக்கு சரியாகவே செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் இவங்க பொன்னியோட சாப்பாடை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே மாறி மாறி பவானி செஞ்ச சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னியோட சாப்பிட்ட எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழிச்சு பொன்னியோட சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சுந்தருக்கு இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்க பயங்கரமாக தலைவலியாக இருக்குது. அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கிறதுனால அவருமே பாதி சாப்பாடு அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறாரு. எஞ்சி போயிட்டு பயங்கரமாக தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த பொண்ணு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும், நம்ம இந்த சாப்பாடுக்காகவோ வேற எந்த விஷயத்துக்காகவோ இந்த பொண்ணு மேலே நம்ம பரிதாபப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை கண்டுபிடிக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால ஏதோ ஒரு பிளான் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் உஷாக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ உஷாவுமே இருந்துக்கிட்டு, என்ன நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவளை ஒரு கரெக்டான ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவளை வெளியில் அமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஐடியாவை எடுத்து கொடுக்குறாங்க. இதை கேட்டவொன்னே தான் இந்த பக்கம் சுந்தருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, அப்போ இவ கொடுத்த ஐடியா அப்படி ஒன்று நான் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இவங்க பொன்னி வந்து இதுக்கு மேலே ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொன்னிக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த உண்மையை நிரூபிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பத்திரத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயத்த ஏதாவது பிரச்சனை நடக்கும் போது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எப்பவும் போல அடுத்த நாள் காலையில் இங்கே மறுபடியுமே பொன்னி கீழே இறங்கி வரப்போ இங்கே சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு காஃபி போட்டு தர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணையுமே இருந்துக்கிட்டு கொஞ்சம் டென்ஷனோட, சரி மாமா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை வேற வழி இல்லாமல் கேட்டுட்டு அவங்களுமே காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து சுந்தருமே இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தகாத முறையில் பேசுகிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்போ பொண்ணுமே ரொம்ப டென்ஷனோட, நீங்கள் ஒன்றும் ரொம்ப யோக்கியமாக பேசாதீங்க, நீங்களுமே வந்து இந்த வீட்டில் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாததுனால நீங்கள் நல்லவன் ஆயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்தோன்னே பவானிக்கு டென்ஷன் ஆயிடுது. என் புருஷனை கலாய்க்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்டேயுமே சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு வரப்போது கரெக்டாக சுந்தரமே இருந்துக்கிட்டு, நீ இதே மாதிரி பாரு, உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி எத்தனை நாள் இந்த வீட்டில் நீ டேரா போட போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே இருந்த சக்தியுமே இருந்துக்கிட்டு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணிலாம் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அவள் கண்டிப்பாக நிரூபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியுமே ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெயாக்குமே ரொம்ப காண்டாவது. என்ன சக்தி, நீ ஓவரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, மறுபடியும் இன்னுமே நீ புரியாம அவன் மேலே இருக்கிற ஒரு முட்டாள்தனமான லவ்வுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சுந்தரமே இருந்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க, இது நம்ம வந்து சக்தி மாப்பிள்ளை சொல்லி எந்த தப்பும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணி தான், அவன் தான் சக்தியை இந்த அளவு ஏமாற்றி வச்சிருக்காங்க, அதனால இவங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்தையுமே எடுத்து இந்த பக்கம் பொண்ணி பக்கம் நீட்டுறாங்க. அப்போ பொண்ணுமே என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே சுந்தரே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு பொண்ணி, இதே மாதிரியே நீ இந்த வீட்டில் இருந்து நான் உண்மை நிரூபிக்கிறேன்னு சொல்லி நீ வருஷ கணக்காக எங்கள் டேரா போட்டுருவேன், அப்படிலாம் எங்களால் விட முடியாது. சொல்லப்போனால் உனக்காக ஒரு சின்ன அக்ரிமெண்ட் வச்சிருக்கேன், இந்த அக்ரிமெண்ட் படி 3 மாசத்துக்குள்ள உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும், அப்படி நீ நிரூபிக்கல அப்படின்னா
எங்கள் வீட்டை விட்டு போயிடணும், அது மட்டும் இல்லாமல் சக்தியோட வாழ்க்கையை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து பத்திரத்தையுமே நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அதே நேரத்தில் ரொம்பவே கேஷுவலாக இந்த பக்கம் ஜெயாவும் இருந்துக்கிட்டு, என் மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்டு தான், சொல்லப்போனால் நீ எங்களை ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, அதனால் ஒழுங்காக அந்த பத்திரத்தில் சைனை போடு, அதே மாதிரி அவங்க சொன்ன 3 மாதத்துக்குள்ளே நிரூபிக்க முடியல அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயாவுமே ரொம்ப முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்தியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சுந்தர்கிட்ட வந்துட்டு, என் வாழ்க்கையில் யார் கூட நான் இருக்கணும், யார் கூட நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது, என் வாழ்க்கையை பற்றியான எல்லா கேள்விகளும் பதிலாக இருந்தாலும் அதை நான் தானே முடிவு பண்ணணும், நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட டிவோர்ஸ் பத்திரத்தை நீங்கள் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ எங்கள் சுந்தரமே இருந்துக்கிட்டு, இல்லை சக்தி, உன்னோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லப்போனால் அவள் நமக்கு துரோகம் பண்ணவ, நீ இன்னுமே அவளை சரியாக புரிஞ்சுக்காம இருக்க, இந்த வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் அவளோட உண்மையான கேரக்டரை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவள் மட்டும் அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சதி பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நீ சந்தோஷமா பிரீத்தி கூட வாழ்ந்திருப்ப, இன்னைக்கு பாரு அவளோட வாழ்க்கையும் கெட்டு போய் உன்னோட வாழ்க்கையும் கெட்டு போய் எவ்வளோ கஷ்டமா இருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணுக்கு எதிரான நிறைய வாதங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சக்தியுமே இருந்துக்கிட்டு, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக நான் சைன் பண்ண விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சந்திரசேகர் இருந்துக்கிட்டு, எதுக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குள்ள புருஷன் முன்னாடி சண்டை, அவள் கண்டிப்பாக வந்து உண்மையை நிரூபிச்சுட்டு மறுபடியும் சக்தி கூட வாழ போறா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உள்ள அர்த்தத்தோட இந்த பக்கம் சந்திரசேகரமே கேள்வி கேட்குறாரு. அப்போ கரெக்டாக சுந்தரமே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் போட்டு, இல்லை மாமா, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையாக இருக்க பொண்ணே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா சரியாரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு டிஃபன் பண்ணியுமே நான் இதை பண்ணலை, அவன் மேலே தப்பு இருக்குது, நீங்கள் தான் அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, இதுக்கு மேலே இப்படிப்பட்ட துரோகியை ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் விட்டு வச்சோன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவருமே பேசுகிறாரு. இது கேட்டோன்னா எப்பவும் போல முட்டாள்தனமாக ஜெயாமல் இருந்துக்கிட்டு, என் மாப்பிள்ளை சொல்கிறதான் சரி, நீ சைன் போடு விருப்பப்பட்டா, இல்லை அப்படின்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணுமா அந்த பத்திரத்தை எடுத்து படித்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, இந்தமாரி தனக்காக கிடைச்ச வாழ்க்கை தன்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக நான் எந்த தப்பு பண்ணலங்கிறத நிரூபிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசின இந்த ஜெயாவையும் கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி கண்டிப்பாக மண்டி போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த பத்திரத்திலுமே சைன் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணையுமே ஒரு டிமாண்ட் ஒன்று வைக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன், எனக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு அந்த 3 மாதத்துக்குள்ளே என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கல அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், அதேமாரி நான் யாரெல்லாம் நிரூபிக்கிறேனோ அவங்களுமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட பேசுகிறாங்க. இதை கேட்ட ஜெயாமே கோபத்தோட, அப்படி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி நீ என்ன சொல்லு, அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி மறுபடியுமே சுந்தர் முன்னாடி இந்த பக்கம் ஜெயா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா லைட்டாக சுந்தருக்குமே வந்து ரைட்டாக துக்குன்னு இருக்குது. சொல்லப்போனால் அவர் தானே முக்கால்வாசி தப்பு பண்ணவர், ஆனால் யாருக்கும் தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால கண்டிப்பாக இதுக்கு மேலே பார்த்து தான் நம்ம நடந்துக்கணும். இந்த பொண்ணு எல்லாத்துக்குமே தயாராகிட்டா, அவள் எப்படியாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த 3 மாதம் முடிஞ்சு அவளும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லி சுந்தரமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்திக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. பொண்ணியோட முடிவை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையா, நான் அவகிட்ட இந்த மாதிரி பேசினதுனால ரொம்பவே கோபத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லி பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சக்தியை ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்காத பொண்ணையுமே இருந்துக்கிட்டு தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ சந்திரசேகருக்கும் சண்முகத்துக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்படி பொன்னி சக்தியோட வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலுமே எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியாம ரொம்பவே அமைதியாயிடுறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி சொந்த பிரீத்தி மேல இருக்கிற தப்புகளை நிரூபிச்சுட்டு பொன்னி வந்து கெத்தோட இந்த வீட்டை விட்டு கிளம்பி போவாங்களா, இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்கள பத்தி உண்மையை கண்டுபிடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு மறுபடியுமே இந்த வீட்டை விட்டு போவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.